இந்த மனம் வந்து மாறிடணும். மனமே நீ மாறிடு. அது என்ன சார் மனசு? இந்த உடம்பு எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லிடுவோமா? கரெக்டா? இதான்ப்பா உடம்பு. கை எங்க இருக்கு, கால் எங்க இருக்கு, இதெல்லாம் சொல்லிடலாம். உடம்பு எங்கப்பா இருக்கு அப்படின்னா சொல்லிடலாம். உடம்புக்குள்ள இருக்குல்ல, கிட்னி எங்க இருக்கு, சிறுநீரகம் எங்க இருக்கு, இதயம் எங்க இருக்குன்னா ஸ்கேன் பண்ணி காமிச்சிடலாம். கரெக்டா? மனசுன்னு ஒன்று வச்சால, மனசே சரியில்லைங்க சொல்றோமா? இந்த மனசை எப்படிங்க கண்டுபிடிச்சான்? அந்த மனசுனா எங்க போய் நம்ம பார்க்க முடியும்? இந்த மனதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட முடியுமா? இந்த மனசை எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட முடியுமா? இந்த மனசுனா என்ன பாடினா, இந்த மனம்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனாங்க, எண்ணங்களின் கோர்வை இந்த மனம். நம்ம எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, எதை நுகர்றோமோ, அந்த எண்ணங்கள் எல்லாம் புகைப்படமா படியுமா. தமிழ்ல சித்திரகுப்தன் ஒன்று சொல்றோமா? சித்திரகுப்தர் அவர் வந்து பாவ புண்ணிய கணக்கு எழுதுறாருன்னு சொல்லிட்டு விளக்கேத்தி வச்சுட்டு வந்துருவோம். கரெக்டா? கிடையாது. சித்திரகுப்தன்னா என்னப்பான்னா, நம்ம மனம்தான் அந்த சித்திரகுப்தன். நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ, என்னெல்லாம் பார்க்கிறோமோ, என்னெல்லாம் கேட்கிறோமோ, அது எல்லாம் போய் அந்த மனதுல படம் படமா பதியும். இப்ப இந்த மனசு சந்தோஷமா இருக்கணும்பான்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, இருப்போமா? சோகமண்டியாவே சுத்துறான். அவனும் சோகமா இருந்து நம்மளையும் சோகமா வச்சுக்கிறான். சார் அவ்வளோ அழகா பேசிட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஒரு அக்கால வாயை இவ்வளவு பெருசா திறந்து கொட்டாவி விட்டு அதுலேருந்து ஒரு கடல் உள்ள போய் வெளியே வருது. கடைசி அந்த அக்கா கிளம்பியும் போயிடுச்சு. வாங்க போவோம் அப்படின்னு. நல்ல விஷயங்களை கேட்குறப்ப இப்படி ஒரு சிரிச்சு கேட்குறீங்கல்ல, இப்படி சிரித்த முகங்களை இன்னைக்கு பார்க்கறதே கஷ்டமாயிருச்சு சார். சிரித்த முகங்களை, இந்த மனசை ஹாப்பியா வச்சுக்கிட்டா தானே நமக்கு வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும். கரெக்டா? இப்ப ஒரு கூடைக்குள்ள பச்சை கலர் ரிப்பன் மட்டும் வரணும்னு ஆசைப்பட்டோம்னா என்ன பண்ணணும்? அந்த கூடைக்குள்ள பச்சை கலர் ரிப்பனை மட்டும் போடணும். நம்ம எல்லா கலர் ரிப்பனையும் அந்த கூடையில போட்டுட்டு நான் கையை விட்டா எனக்கு பச்சை மட்டும் தான் வரணும்னா வராது. கரெக்டா? நம்ம எதை உள்ளே செலுத்துகிறோமோ அதை தான் வெளியே எடுக்க முடியும். அப்படித்தான் நம் வாழ்க்கை அமைகிறது. ஜெயகாந்தன் ஐயா சொல்வார், நாமெல்லாம் வாழ்கிறோம் ஆனால் வாழ்கிறோமான்னு கேட்டார். ஆனால் வாழ்கிறோமா? ஒவ்வொருவரும் 2 வகையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நாமுத்துக்குமார் சொல்றார், ஒவ்வொருவரும் 2 வகையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஒன்று நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, இன்னொன்று நாம் வாழ நினைத்த வாழ்க்கை. ஒன்று நாம் வாழ நினைத்த வாழ்க்கை, இன்னொன்று நாம் வாழ்கின்ற வாழ்க்கை. கரெக்டா? எத்தனை பேர் தெரியுமா சொல்லுவாங்க, சார் நாங்கள் உங்களை மாதிரி காலேஜ் டேஸ்ல பேச்சாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் சார். நான் உங்களை மாதிரி காலேஜ் டேஸ்ல, இங்க எத்தனை பேர் அதை நினைச்சிருப்பீங்க, நான் காலேஜ் டேஸ்ல ஒரு டான்ஸரா இருந்தேங்க, நான் ஒரு காலேஜ் டேஸ்ல ஓவியரா இருந்தேங்க, நான் ஒரு காலேஜ் டேஸ்ல இப்படி வரணும்னு ஆசைப்பட்டேங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் எதுவுமே முடியலைங்க. ஒன்று நாம் வாழ நினைத்த வாழ்க்கை, இன்னொன்று நாம் வாழ்கின்ற வாழ்க்கை. ஒரு முறை ஒரு 60ஆம் கல்யாணம் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. 60ஆம் கல்யாணத்துல, இந்த 60ஆம் கல்யாணத்துல வாழ்த்துறவங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ராமரும் சீதையும் போல் வாழ்க, கோவலனும் கண்ணகியும் போல் வாழ்க, இதெல்லாம் வாழ்த்துவாங்க. யாராவது ஒருத்தராவது என்னையும் என் மனைவியும் போல் வாழ்கன்னு வாழ்த்தி பார்த்துருக்கீங்களா? சத்தியமா மாட்டான். அவனுக்கே பயமா இருக்கும். நான் போய் அந்த பாட்டி கிட்ட கேட்டேன், ஏன் பாட்டி 60 வருஷம் இவரோட குடும்பம் நடத்துனீங்களே, ஐயாவை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க, நான் ஒரு பைட் எடுத்துக்கிறேன். கேமராமேன் எல்லாம் கூப்பிட்டு, உங்க 60 வருஷம் இவரோட குடும்பம் நடத்திருக்கீங்கல்ல, 2 வார்த்தை சொல்லுங்கன்னு. அந்த பாட்டி ஒரே வார்த்தையில முடிச்சிச்சு. இந்த ஏன்றதுல 60 வருஷம் குடும்ப வாழ்க்கை வந்து அணைஞ்சிருக்கு. அப்ப அந்த பாட்டி வாழ நினைச்ச வாழ்க்கை ஒண்ணு இருக்குல்ல, வாழ்ந்த வாழ்க்கை ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு. நாமுத்துக்குமார் சொல்லுவார், இவன் தோட்டத்தில் பூவும் இருக்கிறது, பனியும் இருக்கிறது, பனித்துளி செய்ய தெரியவில்லை. இவன் வானத்தில் வெயிலும் இருக்கிறது, நிழலும் இருக்கிறது, வானவில் செய்ய தெரியவில்லை. இவன் கடலில் அலையும் இருக்கிறது, நுரையும் இருக்கிறது, கடந்து போக தெரியவில்லை. இவன் வாழ்க்கையில் இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, வாழத்தான் தெரியவில்லை. வாழத்தான் தெரியலையா? நமக்கு வாழ தெரியலையே. ஐயா சொன்னாங்கல்ல, ஊர்ல வாழ்றதுக்கும் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னார். அழகா சொன்னாங்க. இப்ப நீங்க யார்ட்டையாவது போய் இன்னைக்கு இருக்கிற யாராவது ஒருத்தர் போய் பரபரப்பா இருக்கிறப்ப ஒருத்தர் நிப்பாட்டி, சார் எப்படி இருக்கீங்க கேளுங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, ஏதோ இருக்கேங்க சார். கரெக்டா சொல்றாரு, ஏதோ இருக்கேங்க. வந்ததை தின்னுட்டு இல்ல, ஏதோ இருக்கேங்க. சில பேர் சொல்லுவான், சார் உங்க புண்ணியத்துல இருக்கேங்க அப்படின்வான். நமக்கு இருக்கிறதே 4-5 புண்ணியம்.
அதுல நீ இருந்துட்டு போயிட்டா நான் என்னடா பண்ணுவேன் இருக்கோம். ஏன் புண்ணியத்துல ஏன்டா நீ இருக்க அப்படின்னு நம்ம கோவமே வராதா? இப்ப இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்ன சார் வித்தியாசம்? வாழ்றத 3ஆ பிரிச்சாங்க இங்கிலீஷ்ல. லிவிங், சர்வைவிங், எக்ஸிஸ்டிங். லிவிங் வாழ்தல், மனிதன் வாழணும். சர்வைவிங் நாய் பிழைக்கும். சர்வைவிங்னா பிழைத்தல். எக்ஸிஸ்டிங் மரம் இருக்கும், மரம் இருக்கு. இப்ப இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? எங்க இருக்கேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஜெயில இருக்கேன்னுவாங்க. கரெக்ட், ஜெயில இருக்கேன்னுவாங்க. வேலூர் சிறைச்சாலையில் 15 வருடமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் நல்லா ஜெயில. அப்ப எங்க வாழ்வோம்னா வீட்டுல வாழ்வோம், ஜெயில இருப்போம். இந்த வீட்டுக்கும் ஜெயிலுக்கும் என்னங்க வித்தியாசம்? வீட்டுக்கும் சிறைச்சாலைக்கு என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசம். தாழ்பால். தாழ்பால் தாழ்பால் உள்ளே இருந்தால் அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தால் அது சிறைச்சாலை. நம் மனதை நாம் கட்டுப்படுத்தி கொண்டோமே என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் மனதை யாரோ ஒருவர் கைகளில் கட்டுப்பாட்டிற்கு கொடுத்தோமேயானால் நாம் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம். சிரிக்கவே மாற்றோம். இன்னைக்கு என் மனைவி காலையில சண்டை போட்டாங்கன்னு அவன் மூஞ்ச உருன்னே வச்சுக்கிறான். சிரிச்சா தான் அது பேரு முகம், சிரிக்கலைன்னா அது பேர் முகர கட்டை. கரெக்டா சார்? இப்ப ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அதை சிரிக்க வைக்கிறதுக்கு இப்படி ஜோக்கெல்லாம் சொல்லணுமா? இல்ல இல்ல, 20 ரூபாய்க்கு ஒரு கிளுகிழுப்புன்னு விற்கும். நீங்க அந்த கிளுகிழுப்பை எடுத்துட்டு போய் இந்த குழந்தை முன்னாடி இப்படி ஆட்டுங்க, உளுந்து உளுந்து சிரிக்கும். கரெக்டா? உளுந்து உளுந்து சிரிக்கும். அதே கிளுகிழுப்பை எடுத்துட்டு போய் ஒரு 75 வயசு தாத்தா முன்னாடி விடுவார் கண்ணத்திலேயும். ஆனா அந்த 75 வயசு தாத்தா 75 வயசுக்கு முன்னாடி அதே கிளுகிழப்பைக்கு சிரிச்ச மனுஷன் தானங்க. 75 வயதிற்கு முன்னால் நாம் அதற்கு சிரித்த மனிதர்கள் தானே. நாளாக நாளாக அந்த சிரிப்பு எங்க சார் போச்சு? இந்த மனதினுடைய சந்தோஷம் எங்க போச்சு? ஒரு வியாபாரம் தொடங்குறோம், 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் தொடங்கி வியாபாரம் 10 லட்சம் ஆச்சுன்னா அந்த வியாபாரம் வெற்றியான வியாபாரம். 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் தொடங்கி 10 ரூபால முடிஞ்சுச்சுன்னா தோல்வியான வியாபாரம். பிறக்கும் போது அவ்வளவு சந்தோஷத்தோட பிறக்கிறோமேங்க, சிரிக்கிறதுக்கான அவ்வளவு சந்தோஷத்தோட பிறந்து நாளாக 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 சந்தோஷத்தை விட்டோம்னா வாழ்க்கை என்கிற இந்த வியாபாரத்தை நாம் நஷ்டப்பட்டு போகிறோமே என்றுதான் இந்த பெரிய கவலையாக இந்த தலைப்பை எடுத்தோம். வாழ்க்கைன்ற வியாபாரம் போயிருதே. பக்கத்து இருக்கை பயணியிடம் சிரிக்க மறந்த மனிதனுக்கு தூரத்தில் நின்று கை காட்டி அன்பு என்றால் என்ன என்று காட்டுகிறாள் 10 வயது சிறுமின்னு ஒரு புது கவிதை எழுதியிருந்தார். சிரிக்கவே மறந்துடுறாங்க. மகிழ்ச்சி. வைரமுத்தையா எழுதுவார், மகிழ்ச்சின்னா என்ன பண்ணார்? நீ, நான், நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் எளியை இழுக்க பிறந்தவர்கள், மறிக்கும் மறைக்க மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சி இல்லையே அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சினர். வெய்ய காலத்துல இந்த தாவரம் முட்டி மோதி மேல எழும்பி வருதுல, வாழ்க்கையில நான் ஜெயிச்சிருவேன்பான்னு சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடுப்பா ஒரு தாவரத்துக்கு இருக்கே, மனுஷனான உனக்கு இல்லையேப்பான்னார். We are an extraordinary species to do an extraordinary things. இந்த உலகத்தில் பிறந்து அத்தனை பெரிய விஷயங்களை செய்வதற்காக நாம் பிறக்கப்பட்டவர்கள் சார். இந்த உடம்புல கால் வேலை செய்யல, கொஞ்சம் வேலை செய்யல, என்ன பண்ணலாம்? ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுப்போமா, ஒரு சப்ஸ்டியூட் வச்சுப்போம். கண்ணு சரியா தெரியல, ஒரு கண்ணாடியை மாட்டிப்போமா, சப்ஸ்டியூட் இருக்கா? உடம்புல எல்லாத்துக்குமே ஒரு சப்ஸ்டியூட் இருக்குல்ல. சரி, இப்ப மூளையில எல்லாத்தையும் நம்மளால படிக்க முடியல, நம்ம என்ன பண்ணுவோம்? படிச்ச ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கலாமா? நமக்கு ஆடிட்டிங் தெரியல, நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியல, ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கலாமா? மனசு சரியில்லை சார், யாரை சப்ஸ்டியூட் வைப்பீங்க? மனசு சரியில்லை. மனசுக்கு, என் மனசுக்கு பதிலாக இன்னொரு மனசை சப்ஸ்டியூட் வைக்க முடியுமா? உலகத்தில் நிரப்ப முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயம் எதுப்பான்னா மனது தான். அந்த மனதை எவனால் ஆரோக்கியமாக வாழ முடிகிறதோ அவன்தான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சிகரமான மனிதன். மனமே, ஓ மனமே நீ மாறிவிடு. இந்த உடம்புக்கு நோய் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லார்கிட்டையும் போய் மருத்துவத்துக்கு போகலாம். கரெக்டா? நீங்க
சொல்லலாம். மனநல மருத்துவம் போயிருக்கீங்களா? மனநல மருத்துவம் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களான்னு கேட்குறேன். போயிருக்கேன். அது என்ன கடலூர் எக்ஸிபிஷனா? இல்லை, நம்ம பாட்டு சொல்லிடக்கூடாது. எங்கள் வீடு எங்கே இருக்கு, கீழ்ப்பாக்கத்தில் இருக்குங்கன்னா நம்மளை பார்ப்பான். மனநல மருத்துவத்தில் அந்த மனநல பாதிக்கப்பட்டவங்களை பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா சார்? மனநலம் பாதிக்கப்பட்டவன் அத்தனை தூரம் சிரிக்கிறான். மனநலம் சரியா இருக்கக்கூடிய நாம சிரிக்கிறதே இல்லையங்க, சிரிக்கிறதே இல்லையாங்க. அப்ப யாருங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க? அவன் அவ்வளவு தூரம் சிரிக்கிறானே. காதலின் முன்னுரை சிரிப்பு, கடனின் மூலதனம் சிரிப்பு, விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு, சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, துன்பங்களை தள்ளி போடுகிற மார்க்கம் இந்த சிரிப்பு, உடம்பில் உள்ள அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு இந்த சிரிப்புன்னா. அப்படி சிரித்த முகத்தை பார்க்கும் போதே நமக்கு சந்தோஷமா இருக்குல்ல. கரெக்டா? முன்னாடி உட்காந்து சிரித்த முகத்தை. சரி, இப்ப இந்த மனசை எப்படிப்பா நல்லா வச்சுக்கணும்னா இன்னைக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு போறேன். ஒவ்வொருத்தர் மனசுலையும் 2 நாய் இருக்கு. 2 நாய் இருக்கு. ஒன்னு வெள்ளை நாய், இன்னொன்னு கருப்பு நாய். இந்த வெள்ளை நாய் என்ன பண்ணும்? நல்ல விஷயங்களை உள்வாங்கிக்கும், நல்ல சிந்தனைகளை உள்வாங்கிக்கும், நல்ல சந்தோஷங்களை உள்வாங்கிக்கும், நேர்மறை எண்ணங்களை உள்வாங்கிக்கும் வெள்ளை நாய். கருப்பு நாய் என்ன தெரியுமா பண்ணும்? சோகத்தையா உள்வாங்கும். பாட்டு கேட்டா கூட சோக பாட்டா கேட்கும். கரெக்டா? ஸ்டேட்டஸ் போட்டா சோக ஸ்டேட்டஸா போடும். இந்த கருப்பு நாய் என்ன பண்ணும்? எதிர்மறை சிந்தனைகளாக உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். வெள்ளை நாய் என்ன பண்ணும்? நேர்மறை சிந்தனைகளாக உள்வாங்கும். கருப்பு நாய் எதிர்மறை சிந்தனைகளா உள்வாங்கும். இப்ப நம்ம மனசுல எந்த நாய் உயிரோடு இருக்கணும்? எந்த நாய் உயிரோடு இருக்கணும்? வெள்ளை நாய். கரெக்டா சொல்றாங்க. எந்த நாயை உயிரோட வச்சுக்கணும்னா அதை எப்படி உயிரோட வச்சுக்கிறது? எந்த நாயை உயிரோட வச்சுக்கணும், எப்படி உயிரோட வச்சுக்கிறது? வெள்ளை நாயை உயிரோட வைக்கணும்னா எந்த நாய்க்கு நாம் உணவளிக்கிறோமோ அந்த நாய் உயிரோடு இருக்கும். எந்த நாயை நாம் பட்டினி போடுகிறோமோ அந்த நாய் இறந்துவிடும். வெள்ளை நாய் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நேர்மறை சிந்தனைகளை அதற்கு உணவாக அளிக்க வேண்டும். கருப்பு நாயை நீங்கள் பட்டினி போட வேண்டும் என்றால் எதிர்மறை சிந்தனைகளை உங்கள் மனதுக்குள் கொடுக்காமல் இருந்தால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நேர்மறை சிந்தனையை வளர்க்கக்கூடிய அந்த வெள்ளை நாய் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். இப்ப இது எப்படி சார் இந்த மனசை காப்பாத்துறது? நோய்வாய்ப்பட்ட இந்த மனசை எப்படி காப்பாத்துறது? உடம்பு சரியில்லை நம்ம யார்கிட்ட வீட்டுல வைத்தியம் கேட்போம்? யார்கிட்ட கேட்போம்? பாட்டி. ஐயா அழகா சொல்றாங்க. பாட்டி. பாட்டி வைத்தியம் தானே எல்லாத்துக்கும் உதவி பண்ணுது. பாட்டி என்ன பண்ணுவாங்க? ஒரு 5 பெட்டின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் 5 பெட்டிலாம் காணோம் சார். சமையல் ரூமே காணோம் சார். சுக்கியில தான் சார் வருது எல்லாமே. அதாவது சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஹோட்டலுக்கு போனாங்க. ஹோட்டலுக்கு போக சோம்பேறித்தனப்பட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் எடுத்து திங்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுவான். ஊட்டின்னு ஒரு ஆப் வரும், ஊட்டி விடுவான். அடுத்து அதை முழுங்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டா குச்சியை வச்சு குத்தி விடும். அந்த காலத்துல பாட்டிமார்கள் வீட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் கிட்டே வச்சிருந்தாங்க. அது பேர் 5 பெட்டின்னு பேரு. சுக்கு, மிளகு, திப்புளின்னு. இப்படி இந்த தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பாட்டி இருந்தாங்கய்யா. தமிழர்களுடைய பாட்டியா இருந்து தமிழர்களெல்லாம் வைத்தியம் பார்த்த பாட்டி யாரு? அவ்வை. அழகா சொன்னாங்க. அண்ணன் கை தட்டுங்க உங்களுக்காக. அவ்வை. தமிழர்களினுடைய பாட்டியான அவ்வை ஆத்திச்சுவடின்னு ஒரு உயிர் வர்க்கம் வச்சாங்க. அந்த ஆத்திச்சுவடியினுடைய உயிர் வர்க்கம் என்ன தெரியுமா? இந்த மனசை நல்லா வச்சுக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்பான்ற மருந்து கொடுத்துட்டு போனாங்க. அந்த மருந்து தான் ஆத்திச்சுவடின்ற உயிர் வர்க்கம். முதல் ஆத்திச்சுவடி என்ன? சூப்பர்மா. இப்படி கேட்டாக்க இப்படி எல்லாரும் சொல்லணும். அறம் செய்ய. நான் ஒரு மேடையில் போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம் அப்புறம் என்னன்னு. ஒரு அக்கா திருமதி செல்வம்னுச்சு. அதனால இப்ப ஆனா அழகா சொன்னீங்க, அறம் செய்ய விரும்பு. அது என்ன அறம்? மனசை சந்தோஷமா வச்சுக்கணும்னா நாம அறத்தின் வழி இருக்கணுமாங்க. அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள்னார் வள்ளுவர். ஒரு சம்பாதிக்கிறோம்ல அந்த பொருள், அது அறத்தையும் இன்பத்தையும் எப்ப தெரியுமா தரும்? தீது இல்லாமல் வரக்கூடிய பொருள் மட்டும்தான் இந்த அறத்தோடு வாழக்கூடிய மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. அறமா வாழ்றது ஒரு மகிழ்ச்சி. ஒருத்தர் 1000 கோடி ஊழல் பண்ணாருங்க. 1000 கோடி ஊழல் பண்ணார். கோர்ட்ல அன்னைக்கு கேஸ் நடக்குது. 1000 கோடி ஊழல் பண்ணார்ல, அவர் நிக்கிறார். காலை நேரம் கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் வந்துட்டார். இப்ப ஜட்ஜு சொல்றாரு, இப்ப அவர் வயசான மனுஷனா இருக்காரு, 70 வயசு அவருக்கு. கிட்டத்தட்ட அவருக்கு காலை உணவு வாங்கி கொடுங்க பான்றார். கேஸ் எல்லாம் நடக்கட்டும். கேஸ் வர்றதுக்கு எப்படி ஒரு 11:30 மணி 12 மணி ஆகும். அவருக்கு ஒரு காலை உணவு வாங்கி கொடுங்க பான்றார். அவங்க என்ன பண்ணாங்க? 4 இட்லி வாங்கிட்டு வச்சாங்க சாப்பிட்றதுக்கு. 1000 கோடி ஊழல் பண்ணவருங்க 4 இட்லி வாங்கிட்டு வந்துச்சாங்க.
2 இட்லிக்கு மேல அவரால் சாப்பிட முடியல. மிச்சம் 2 வச்சுட்டார், அப்படியே வச்சுட்டார். இந்த பக்கமா ரவுண்ட்ஸ் வந்த ஜட்ஜ் அதை பார்த்துட்டார். பார்த்தவர் போய் கேட்டார், ஏன் சார் அதை வச்சிங்க? என்னால் சாப்பிட முடியாதுங்க, காலையில் 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க. மத்தியானம் ஒரு தயிர் சாதம், ஒரு கிண்ணம் வரைக்கும் தயிர் சாதம், நைட்டு ஒரு சப்பாத்தி இல்லைன்னா ஜூஸ் சார். இப்போ ஜட்ஜு கேட்டார், ஒரு நாளைக்கு உங்களுக்கு அதிகபட்ச உணவுக்கு 150 ரூபாய்க்கு மேலே வராது, 1000 கோடி ஊழல் பண்ணி என்ன சார் பண்ண போறீங்கன்னு கேட்டார். 1000 கோடி ஊழல் பண்ணவனால சாப்பிட முடியலையே சார், சாப்பிட முடியலையே. கரெக்டா, இன்னைக்கு நல்லவன்ற பேரையே மாத்திட்டாங்க. சார் ரொம்ப நல்லவருங்க, காசு வாங்கிட்டாருன்னா வேலையை கரெக்டா முடிச்சிருவாருன்றான். என்ன காசு வாங்கிட்டு வேலை செய்யறவர் எப்படி அறம் இல்ல? அந்த கேஸ் நடக்குது, அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க, ஐயா நீங்க பண்ண தப்பு என்ன தெரியுதா? அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க பண்ண தப்பு என்னன்னு தெரியுதா? அவர் சொன்னார், தெரியுது சார். என்ன? நான் எப்ப ஊழல் பண்ணாலும் அல்லது எப்ப ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் திருப்பதி பெருமாளுக்கு பாதியை போட்டுருவேன். இந்த தடவை நான் போடல, அதனால பெருமாள் என்னை தண்டிச்சுட்டாருன்னு. பெருமாளா தண்டிச்சாரு? நீ பண்ண தவறு உன்னை தண்டிச்சு போச்சு இல்ல? பட்டினத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டியத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான், அதில் 8 அடிக்கு 8 அடி மாளிகை வைத்து கட்டிவிட்டு 8 அடிக்கு 8 அடி மாளிகை வைத்து கட்டிவிட்டு 8 அடிக்குள் சென்று படுத்தான்னு கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். இவ்வளவு சம்பாதிச்சு என்னையா 8 அடியில போய் படுத்துருவே? இப்போ வாழ்க்கை எப்படா வாழ்ந்தான்? வண்டலூர்ல ஒரு அப்பா தான் பையனை கூட்டிட்டு போறாரு ஜூவுக்கு. அந்த ஜூ கீப்பர் சொல்றாரு, சார் உங்க பையனை பார்த்தா 5 வயசு ஆன மாதிரி தெரியல, உள்ள போங்க, டிக்கெட்லாம் எடுக்க வேணாம், உள்ள போங்கன்றாரு. இந்த அப்பா சொல்றாரு, என் பையனுக்கு 65 ரூபா டிக்கெட் கொடுங்கன்றாரு. சார் உங்க பையனை பார்த்தா அப்படி தெரியல சார், போங்க சார். எதுக்குங்க? போங்க சார். அந்த அப்பா சொன்னாரு, என் பையனுக்கு 65 ரூபா டிக்கெட் கொடுங்கன்னு. ஏன்னு கேட்டான். அந்த அப்பா சொன்ன பதிலுங்க, என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெரியும், என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். இப்ப என் பையன் நான் 65 ரூபாய்க்காக உள்ளர அவனை கூட்டு போனேன்னா என் பையன் என்ன தெரியுமா நினைப்பான்? என் அப்பா நேர்மை இல்லாதவன் என்னை பத்தி நினைச்சிருவாங்க. 65 ரூபாய் எனக்கு முக்கியம் இல்ல, என் அப்பா அறத்தோடு வாழ்கிறான்னு நினைக்கிறதாயா என் தலைமுறையை உருவாக்க முடியும்னாரு. அறம் செய்ய. சார் எத்தனை குடியரசுத் தலைவர்கள் இருந்தாங்க நம்ம நாட்டில்? ஒரு குடியரசுத் தலைவர் பேர் சொல்லுங்க. அப்துல் கலாம் ஐயா. சார் சொல்றாரு பாருங்க அழகா, எத்தனை குடியரசுத் தலைவர் இருந்தாங்க. ஏன் நம்ம எப்ப கேட்டாலும் ஏபிஜே சார் பேரையே சொல்றோம்? ஏன் தெரியுமா சொல்றோம்? அறத்தோடு இருந்தார் சார். அவர் பதவி ஏற்க போறாரு, குடியரசு மாளிகைக்கு பதவி ஏற்க போறாரு. அவர் வந்தாருன்னா எல்லாரும் எந்திரிச்சு தான் நிற்பாங்க. ஒருத்தன் மட்டும் உட்காந்தான், ஒருத்தன் போய் உட்காந்தான். எதுக்குப்பா உட்கார்றாங்க? ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்கு உட்கார்றேன்னா. இது வைஸ்ராய் காலத்துல ஏற்பட்ட ஒரு பழக்கம். ஸ்கூலுக்கு பாலிஷ் போடுறதுக்காக உட்காந்தேன். அவர் சொன்ன, அதெல்லாம் வேணா, நீ போப்பா, நான் போட்டுக்கு, நீ அதெல்லாம் வேணா, நீ கிளம்புன்றார். உடனே அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். சார் சார் சார்னு சொல்லிட்டு அழுகுறான். இவர் கேட்டார், என்னப்பா அழுகிறான்? அவனுக்கு 4 பசங்களாம், குடும்பம் பெருசா, நீங்க வந்த உடனே வேலையை விட்டு அனுப்புறீங்களேன்னு அழுகுறான். வேலையை விட்டுலாம் அனுப்பலப்பா, நீ தோட்டத்தில் போய் ஏதாவது வேலை பாரு, அனுப்பி விட்டார். தோட்டத்தில் போய் செடிக்கு தண்ணி ஊத்துன்னு. இப்போ ஒரு ஆட்சி காலம் முடிஞ்சுச்சா, கிளம்புனாரா? இந்த வந்தப்போ ஒருத்த உட்காந்து அழுதாலும் அவனை கூப்பிடு, தோட்டத்துலேருந்து அவனை கூப்பிடுன்னாரு. நான் வந்தான். வந்த உடனே சொன்னாரு, என்னமோ நான் உன்னை வேலையை விட்டு அனுப்புனேன்னு சொன்னேன், இப்போ என்னையவே வேலையை விட்டு அனுப்புறாங்க தெரியுமா? என்னையவே வேலையை விட்டு அனுப்புறாங்க தெரியும். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இப்படியே பேன்னு பார்த்தான். இந்த தோட்டத்துக்குலாம் நீ எப்படி தண்ணி அடிப்பேல, அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணு. இந்த என் பெட்டியை காமிச்சு, அவருடைய பெட்டியை காமிச்சு, தோட்டத்துக்கு எப்படி தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவியோ அப்படி இந்த பெட்டியில தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுன்றார். அவன் பயந்து போய் பார்க்கறான். ஏன்னா பெட்டியில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இவரோட துணியெல்லாம் இருக்கும். இதுல எப்படிங்க நான் தண்ணி அடிக்க முடியாதுன்றான். நீ அடிப்பா அப்படின்றாரு. அப்புறம் அவன் அந்த ஸ்ப்ரே பண்றான். அப்ப ஏபிஜே சார் சொன்ன வார்த்தை, குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து அப்துல் கலாம் செல்லும் போது ஒரு தூசியை கூட எடுத்து செல்லவில்லை என்பது இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும், அதற்காக இதில் தண்ணீர் தெளின்னு சொன்னார். அறம் செய்ய விரும்பு. முதல் விஷயம், நம்ம அறத்தோடு வாழ்ந்தால் நம் மனம் தைரியமாக எல்லா விஷயத்தையும் சந்திக்கும். ரெண்டாவது என்ன? ஆறுவது சினம். ஏன்னா என் ஸ்கிரிப்ட் நான் உங்ககிட்ட கேட்டுருவேன். நான் ஆறுவது சினம். சார் சில பேர் எப்ப பார்த்தாலும் கோபமாவே இருக்கான் சார், உருன்னே இருக்கான் சார், எப்ப பார்த்தாலும் சிரிக்கவே மாட்டான். நீங்க அவ்வளோ கதையும் முயற்சி பண்ணி பாருங்க, முன்னாடி ரோல உட்காந்து முறைச்சு பார்ப்பாங்க. இப்போ இவன் சொன்னது ஒரு ஜோக்கு, அதுக்கு உட்காந்து சில பேர் நீங்க எங்கேயுமே பாருங்களேன், சிரிக்காதவன் பக்கத்தில் உட்காந்துடாதீங்க, அப்படியே உங்களை முறைச்சு பார்ப்பேன். இவன் சொன்னதுக்காக நீ உட்காந்து சிரிக்கிறான். ஒரு அப்பா வீட்டில் வந்து அப்படியே கடுமையா இருக்கிற அப்பா, உருன்னே இருப்பாரு.
எப்ப பார்த்தாலும் இது சரியில்லை அது சரியில்லை. கடைசியில மரண படுக்கையில இருக்காரு, வீட்டுல மரண படுக்கையில இருக்காரு. அம்மா எல்லாம் பக்கத்துல பாவமா நிக்கிறாங்க. இப்ப அந்த அப்பா கேட்டாரு, நீ இங்க இருக்க, என் மூத்தவன் எங்க? உங்க தலைக்கு மேல இருக்காங்க. பொண்ணு உங்க வலது கை பக்கம் இருக்காங்க, சின்னவன் உங்க இடது கை பக்கம் இருக்காங்க. எல்லாரும் இங்க நிக்கிறப்ப ஹால்ல ஏன் ஃபேன் ஓடுது அப்படின்னாரு. அந்த அம்மா சாவிடாண்டு போயிருச்சு. ஏன் நீயே சாக போற, அங்க ஃபேன் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டு அதுக்காக கோவப்பட்டுக்கிட்டு. சார் ஒருத்தன் டாக்டர்கிட்ட போயிருக்கான், டாக்டர் எனக்கு கோவமா வருது டாக்டர். இப்போ டாக்டர் கேட்டார், எதனாலப்பா உனக்கு கோவம் வருது, எதனால உனக்கு கோவம் வருது? டாக்டர் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணா கோவம் வருது டாக்டர், நான் அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப யாராவது எந்திரிச்சு போனா கூட எனக்கு கோவம் வரும் டாக்டர் அப்படின்னா. ஆனா டாக்டர் கவலைப்படல, அவர் மாதிரி அவரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சொல்லு எதனால கோவம் வருது? டாக்டர் எனக்கு கோவமா வரும் டாக்டர், எனக்கு ஏதாவது கோவமா வரும் டாக்டர், எப்ப பார்த்தாலும் கோவமா வரும் டாக்டர். அதான்ப்பா எதனால இப்படி திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா கோவம் வந்து டாக்டர். பேப்பர் வெயிட் எடுத்து டாக்டர் மண்டையில் அடிச்சு. டாக்டர் யோசிச்சாரு, இனிமே கோவக்கார பேஷண்ட்டை மட்டும் நான் பார்க்கவே மாட்டேன்பா. 6வது சினம். புத்தர் அழகா ஒரு வார்த்தை சொன்னார், கோபம் பிறர் செய்யும் தவறுக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுத்து கொள்ளும் தண்டனை. அடுத்தவன் செய்யற தப்புக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை இந்த கோபம். சார் நம்ம மனசுக்கும் அறிவுக்கும் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும், அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். உணர்ச்சி மேலோங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அறிவு வேலை செய்யாது. அறிவு மேலோங்குச்சுன்னு வைங்க, உணர்ச்சி மேல செய்யாது. நீங்க நிறைய பேர் பாத்தீங்களா, கோவத்தில் அப்படி பேசிக்கிட்டே இருப்போம், பேசிட்டு செல்போனை தூக்கி போட்டு உடச்சிருவானுங்க. உடைச்சதுக்கு அப்புறம் பார்ப்பான், வட போச்சு. 10,000 ரூபாய் செல்போன், 20,000 ரூபாய். எத்தனை பேர் போனை, இங்க எத்தனை பேர் போனை உடைச்சிருக்கீங்க கோவத்துல? சொல்ல மாட்டோமே, நாங்கள் சொல்ல மாட்டோமே. கரெக்டா? கோபத்துல செல்போனை தூக்கி போட்டு உடைச்சிடுறோமே சார், அப்ப அறிவு வேலை செய்யலன்னு தானே அர்த்தம். சாதாரண நேரத்தில் உடப்பமா? சாதாரண நேரத்தில் உடப்பமா? உடைக்க மாட்டோம். 30,000 போனுன்னு தெரியுது, ஆனா இந்த கோபம் வந்துருச்சுன்னா அதை தூக்கி போட்டு உடைக்கிறோமே, அப்ப அறிவு வேலை செய்யலன்னு தானே அர்த்தம். ஒரு அப்பா புதுசா ஒரு கார் வாங்கினார். கார் வாங்கிட்டு வெரண்டால இருந்து அந்த காரை பார்த்துட்டு இருந்தார். பையன் என்ன பண்ணா, ஒரு கல் எடுத்துட்டு போய் காருக்கு பின்னாடி எதையோ கிறுக்கிட்டான். அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு, வெரண்டால இருந்து ஓடி வந்தார். பையனை 4 அடி சப்பு சப்புன்னு அடிச்சாரு. ஓங்கி அடிச்சாரு, அந்த பையனுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு தான் அவருக்கு ஒரு பதட்டம் வருது. வேகமா ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போறாரு, ட்ரிப்ஸ் எல்லாம் பண்றாங்க, எல்லாம் காப்பாத்திட்டாங்க. அந்த அப்பாவுக்கு பெரிய குற்ற உணர்வு, கோவத்துல வந்து அடிச்சிட்டோமேன்னு. அந்த காரை போய் பாக்குறாரு சார். அந்த கார்ல என்ன தெரியுமா இருந்துச்சு? ஐ லவ் மை டேட்னு எழுதியிருந்தது. ஐ லவ் மை டேட்னு. எங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அந்த பையன் எழுதி வச்சிருந்தான். ஆனால் அந்த கோபத்துல கார் போனா இன்னொரு கார் வாங்கிடலாங்க, பையன் போனா இன்னொரு பையனை வாங்கிட முடியுமா? நம்ம கோபத்தில் எடுக்கக்கூடிய அந்த முட்டாள்தனமான முடிவுகள் இருக்குல்ல, எத்தனை குடும்பங்களை சிலைச்சிருக்கு தெரியுமா? அவ்வை சொன்னாங்க ஒரு அழகான வார்த்தை, 6வது சினம் ஆறிடும் பான். சார் ஒரு ஏர்போர்ட் ஃப்ளைட் ஒரு 3/4 மணி நேரம் லேட்டு. இந்த பேசஞ்சர் என்ன பண்ணாரு, அந்த ஏர்லைன்ஸ் பேசஞ்சர் இருப்பாங்கல்ல, அவங்கள பிடிச்சி திட்டினாரு. நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா, எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு என்னுடைய காசு எவ்வளவு தெரியுமா, நீங்க 3/4 மணி நேரம் லேட் ஆக்கிருக்கீங்க, இதுக்கு உங்க ஏர்லைன்ஸ் எவ்வளவு பே பண்ண தெரியுமா, உங்களுக்கு அறிவு இருக்கா, இது இருக்கா அது இருக்கான்னு அப்படி திட்டினாரு. இந்த ஏர்லைன்ஸ் அந்த அதிகாரி இருப்பார்ல, அவர் எதுவுமே பேசல, சிரிச்சுக்கிட்டே இருந்தார். சாரி சார், ஓகே சார், சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அவன் திட்டுறதெல்லாம் திட்டிட்டு போயிட்டான். இப்போ கூட இருந்த அதிகாரி கேட்டாரு, ஏன் சார் அவன் உங்களை அப்படி திட்டுறானே, உங்களுக்கு கோவமே வரலையாரு? இவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், யார் சொன்னா எனக்கு கோவமே வரலன்னு? வந்துச்சே. என்ன சார் சொல்றீங்க? வந்துச்சே. அவன் போறது சிங்கப்பூருக்கு, அவன் லக்கேஜ் எல்லாம் ஜப்பானுக்கு போகுது அப்படின்றாரு. அவன் போறது சிங்கப்பூருக்கு, லக்கேஜ் எல்லாம் ஜப்பானுக்கு போகுது. இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்றோம், கோவத்துல யாரை பகச்சுக்கணும்னு தெரியாம யாரையாவது போய் பகச்சிட்டு வந்துடுறோம். அது பின் விளைவுகள், அதிகமான பின் விளைவுகளை நமக்கு கொடுக்கும். 6வது சினம். புத்தர் ரொம்ப அழகா சொல்லுவார். புத்தர் போதனை பண்ணிட்டு இருக்காரு, எதிர்த்தாப்புல அவருடைய போதனை பிடிக்காத ஒருத்தர் வந்து புத்தர் அப்படி திட்டுறார், அப்படி திட்டினார். புத்தர் அமைதியா உட்கார்ந்திருந்தார். ஆனந்தருக்கு கோவம் வருது, கூட இருக்கக்கூடிய ஆனந்தருக்கு கோவம் வருது. இப்ப நான் அவனை என்ன பண்றேன் பாரு. ஆனந்தர் அமைதிப்படுத்தினார். அமைதியார் ஆனந்தான். இன்னொரு ஒரு பெரிய பணக்காரர் தட்டு நிறைய தாம்பாளத்தோட பணத்தை எடுத்துட்டு வந்து நீட்டினார் புத்தர் கிட்ட. புத்தரினுடைய வாக்கு என்ன தெரியுமா? புத்தர் ஒருத்தன் திட்டுனான், ஒருத்தன் தட்டு நிறைய பணத்தோட வந்தான். புத்தர் சொன்ன ஒரு வார்த்தை, அவரவர் கொண்டு வந்த பொருட்களை அவரவர் எடுத்து செல்லுங்கள். அவரவர் கொண்டு வந்த பொருட்களை அவரவர் எடுத்து செல்லுங்கள். ஒருத்தர் கோபத்தில் உங்களை திட்டுறாரா, திட்டின உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், ரியாக்ட் பண்றோமா? அப்ப அதை ஏத்துக்கிட்டோன்னு அர்த்தம். சார் நீங்க வீட்டில்
இது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும். வீட்டில் ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன் பேர் வாங்கியிருப்பான். கார் ஓட்டும் போது ஃபேமிலி எல்லாம் உட்காந்துருப்பாங்க கார்ல. இந்த கார் ஓட்டும் போது ரோட்ல எவனாவது அந்த காரை அப்படி இடிச்சுட்டு போயிட்டாலோ, அல்லது காரை கொஞ்சம் ஸ்கிராச் பண்ணிட்டு போயிட்டாலோ, அல்லது தப்பான ரூட்ல போயிட்டாலோ, ஆகச்சிறந்த நல்ல பையன், ஒழுக்கமான பையன் பேர் வாங்கினவன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுவான். கரெக்டா? எத்தனை பேர் டிரைவிங்ல திட்டிக்கிட்டே ஓட்டுறவனை பார்த்துருக்கீங்களா? கோபமாவே இருப்பாங்க, அவன் பக்கத்தில் உட்காரவே முடியாது. கார்ல ஏன்டா அவனோட போறோன்னு இருக்கும். நிறைய பேர் டிரைவிங் அப்ப இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், இதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு போறேன். காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு கார் எடுத்தோம்னா, டூ வீலர் எடுத்தோம்னா 10 பேர் நம்ம காரை இடிப்பான், 10 பேர் குறுக்கால போவான், நம்மளை தொந்தரவு பண்றதுக்குன்னு ஒரு 10 பேர் வருவாங்க. இன்னைக்குன்னு ஒரு மனநிலையை செட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு 3 பேர் தான் வந்து உங்களை தொந்தரவு பண்ணியிருக்கான், 6 பேர் தான் உங்களை தொந்தரவு பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு தூங்கும் போது மனசு கோபமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கும். ஏன்னா 4 மிச்சம், 4 மிச்சம். கரெக்டா? ஹாப்பினஸ் இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ், சாரோ இஸ் த பை ப்ராடக்ட் ஆஃப் ரிஜெக்ஷன். இந்த கோபம் ஏன் தெரியுமா வருது? ரிஜெக்ட் பண்றதுனால வருது. மூணாவது மருந்து என்ன கொடுத்தாங்க? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல். முடிஞ்சதை கொடுங்கப்பா. நாங்க தமிழ் தான் கத்து கொடுத்துருச்சு. எதெல்லாம் கொடுக்கலாம்னா, யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நீ சாப்பிட்றப்ப ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுப்பா. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை தானே. ஒருத்தனை பார்க்கும்போது 4 நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு போப்பா. யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை. அது மனசு நல்லா வச்சுக்குமாங்க. ஒரு புதுக்கவிஞன் எழுதினாரு, கையில்லை என்று யாசகம் கேட்டேன், கையில்லை என்று யாசகம் கேட்டேன், பின்புதான் தெரிந்தது எவனுக்கும் கையில்லை என்று எழுதினார். கொடுத்தாதானே சார் அது கை. கர்ணன் வந்து ஒரு குளக்கரையில குளிச்சிட்டு இருக்காரு. குளக்கரையில குளிச்சுட்டு பக்கத்துல அமைச்சர் இருக்காங்க. ஒரு ஏழை அந்தணன் அப்படி வந்தார். கர்ணா ஏதாவது குடுக்கர்னார். இந்த கர்ணனை ஏன் கொண்டாடுறோம் பாருங்களேன், ஏதாவது குடுக்கர்னார். இந்த மனுஷன் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தவர் தங்க எண்ணெய் கிண்ணம் இருந்துச்சு இந்த பக்கம். இடது கையில எடுத்து அப்படி கொடுத்துட்டார். இடது கையில இப்படி எடுத்து இப்படி கொடுத்துட்டார். இந்த அமைச்சர் கேட்கிறாரு, கர்ணா நீ பெரிய ராஜா, பெரிய தான சக்கரவர்த்தி, பெரிய வள்ளல், எல்லாம் சரிதான், இடது கையில எடுத்து கொடுக்க கூடாதுன்னு உனக்கு தெரிய வேணாமா? இடது கையில போய் யாராவது தானம் பண்ணுவாங்களா? இந்த கர்ணன் சொன்னாரு, அப்படி கிடையாதுப்பா, மனிதனினுடைய மனம் மாற்றத்துக்கு உகந்தது. இந்த இடது கையிலேருந்து வலது கைக்கு நான் மாத்துறதுக்குள்ள இவனுக்கு ஏன் தானம் கொடுக்கணும்னு நான் நினைக்கலாம், இவங்கிட்ட ஏன் தானம் வாங்கணும்னு அவன் நினைக்கலாம். நல்லது செய்யறதுக்கு நல்ல நேரம் கிடைக்காதுப்பா, நல்லது செய்யற எல்லா நேரமும் நல்ல நேரம் பான்னார். மழை கொடுக்கும் மேகமோ 2 மாதம், பசு கொடுக்கும் கொடையோ 3 மாதம், வயல் கொடுக்கும் கொடையோ 4 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம். நாணி சிவந்தன நங்கையரின் கண்கள், நற்பொருளை தேடி சிவந்தன நாவலரின் கால்கள், பாடி சிவந்தன பாவலரின் கண்கள், கொடுத்தே சிவந்தது கர்ண மகாராஜா திருக்கரம் தானேன்னு எழுதினார். காலம் தாண்டி நிக்கிறாரே சார். ஸ்கூல்ல ஒரு அம்மா ஆனுவல் டேல ஒரு அம்மாக்கு என்ன ஆசை, தான் பையனை இந்த கர்ணன் வேஷம் போட்டு நடிக்க வைக்கணும்னு ஆசை. அதனால முத நாள் இந்த கர்ணன் படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. கர்ணன் எப்படிப்பட்டவன் பாருப்பான். இப்ப மறுநாள் போய் டீச்சர்கிட்ட கேட்குறாங்க, டீச்சர் இந்த கர்ணன் வேஷம் போடணும் டீச்சர், என் பையனுக்கு எவ்வளவு காசு ஆகும்? டீச்சர் சொல்றாங்க, இந்த கவச குண்டலம், கத்தி, கிரீடம் எல்லாம் சேர்த்து 6500 ரூபா கட்டிட்டீங்கன்னா நாங்களே எல்லாம் பண்ணிடுவோம். இந்த பையன் சொல்றான், அம்மா இந்த கர்ணனை நான் அடுத்த வருஷம் நடிச்சுக்கிட்டாமா, அடுத்த வருஷம் கர்ணனை நடிக்க. ஏன்டா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா என் ஃப்ரெண்டு செல்வோன்னு என் ஃப்ரெண்டுமா, அவனால் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலம்மா, டெய்லி கிளாஸுக்கு வெளியே நிற்க வைக்கிறாங்க, அவங்க அப்பா கூலி வேலை செய்கிறாருமா, அவரால் காசு கட்ட முடியலம்மா, இந்த 6500 ரூபாவில் ஒரு 5000 ரூபா கொடுத்தேன்னா நான் அவனுக்கு ஃபீஸ் கட்டிடுவேம்மா, என் கூட படிக்கிற பையன்மா, என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பையன் வெளியே நிற்கிறது என்னால் தாங்க முடியலம்மா, நான் அடுத்த வருஷம் கர்ணனா நடிச்சுக்கிறேன், இந்த வருஷம் செல்வத்துக்கு பீஸ் கட்டுவோமான்னு கேட்டான். அந்த அம்மா வாரி அணைத்து கொண்டு சொன்னாங்க, நான் உனக்கு கர்ணனாக வேஷம் போடணும்னு நினைச்சேயா, நீ கர்ணனாவே பிறந்திருக்கியா. இயல்வது கரவேல். கொடுங்கய்யா, கொடுத்தா மனசு ஆரோக்கியமாயிடும். கொடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, கொடுக்கிறவனை தடுக்காதப்பான்னாங்க. அடுத்த குரல், ஈவது விளக்கு. நம்மளும் கொடுக்கவும் மாட்டான், கொடுக்கிறவன்ட்ட வந்து 1000 விஷயம் சொல்லுவான். கோயிலுக்கு நீங்க பாருங்களேன், கோயிலுக்கு போயிட்டு வந்து யாராவது தானம் கொடுங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து தானம் கொடுத்தா புண்ணியம்லாம் அவனுக்கு போயிடுமா. இவர் அப்படியே லட்சக்கணக்கில் புண்ணியம் வச்சிருக்காரு, புண்ணியம்லாம் போயிடும்பான். கொடுக்கிறவனை பிடிச்சி தடுப்பாங்க. தென்கட்சி ஐயா இப்படி மேடையில் பேசினா சன்மானம் கொடுப்பாங்கல்ல,
அவர் கேட்டிருக்காரு, தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா பேசி முடிச்சுட்டு, இந்த ஊர்ல யாருக்காவது அனாதை இல்லம் தெரியுமான்னு கேட்டார். அவருக்கு சன்மானமா ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த ஊர்ல யாருக்காவது அனாதை இல்லம் தெரியுமா? ஒருத்தர் கை தூக்குனார் கூட்டத்திலேருந்து. அவரை மேடைக்கு கூப்பிட்டு, இந்தாங்க அனாதை இல்லத்துல இந்த 5000 ரூபாய் கொடுத்துருங்கன்னு போயிட்டார். இப்ப கூட இருந்தவர்ல அதை பிடிச்சுக்கிறார் கையை. சார் இருங்க சார், இப்ப கொடுக்காதீங்க சார், இருங்க சார். அவரை விலக்கி விட்டுட்டு கொடுத்துட்டார். இப்ப இந்த கூட வந்தவருக்கு கோவம். அவர் சொல்றாரு, நீங்க அனாதை இல்லத்தை கொடுக்கணும்னு நினைச்சதெல்லாம் சரிதான், ஆனா நீங்களே ஏதாவது ஒரு அனாதை இல்லம் தேடி கொடுத்துருக்கலாம். எவனோ ஒருத்தன் கையில போய் கொடுக்குறீங்களே, அவன் அனாதை இல்லத்துக்கு கொடுப்பானா மாட்டானான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் கொடுப்பானா மாட்டானான்னு எப்படி தெரியும்? அவனே வச்சுக்கிட்டானா என்ன பண்ணுவீங்க? அவர் சொன்னாரு, கொடுத்தா நல்லதுன்னு நினைப்பேன், அனாதை இல்லத்துக்கு போச்சுன்னு நினைப்பேன். கொடுக்காம அவன் வச்சுக்கிட்டான்னா அவனையே அனாதைன்னு நினைச்சுக்குவேன். அவ்வளவுதானே, அவனையே அனாதைன்னு நினைச்சுக்குவேன் யாருன்னாரு. இந்த உள்ளம் இருக்குல்ல, கொடுக்கறத தயவு செஞ்சு தடுத்துறவே கூடாதுங்க. மேட்டுப்பாளையம் பக்கத்துல தீண்டாமை சுவர்னு ஒண்ணு இருந்தது. இந்த தீண்டாமை சுவர் விழுந்து 2 குழந்தைங்க இறந்து போனாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அப்பா மறுநாள் போய் கையெழுத்து போட்டு அந்த குழந்தைகளினுடைய உடலை வாங்குறதுக்காக போறாரு. இப்ப அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, செல்வராஜ் நீ அங்க போனேன்னா இந்த டாக்டர்லாம் உன் குழந்தையோட கண்ணை கொடு, மூக்க கொடு, இந்த உறுப்புகளை கொடுன்னுலாம் கேட்பாங்க. கண்ணை கொடுன்னு முக்கியமா கேட்பாங்க. அதுல மட்டும் கையெழுத்து போற்றாத செல்வராஜ், நம்மளுடைய குழந்தைய கொன்றுக்கானுங்க, கையெழுத்து போற்றாதன்னு அத்தனை மக்களும் சொல்றாங்க. இப்ப அவர் போறாரு, தன்னுடைய 2 குழந்தைகள் அங்க இருக்காங்க, இறந்து போய் கிடக்காங்க 2 குழந்தைகளும். செல்வராஜ் அதை பாக்குறாரு, அந்த அப்பா பாக்குறாரு, தன்னுடைய 2 குழந்தைகள் இறந்து போய் கிடக்குறாங்க. இந்த டாக்டர் வந்து சொல்றாரு, சார் உங்க குழந்தைகளை எங்களால காப்பாற்ற முடியல, ஆனா உங்க குழந்தைகளுடைய கண்கள் நல்லா இருக்கு, நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கண்கள் மூலமா இன்னும் ஒரு 8 பேருக்கு கண் பார்வை கொண்டு வர முடியும், நீங்க இதுல கையெழுத்து போட முடியுமான்னு அந்த டாக்டர் அந்த படிவத்தை நீட்டுறாரு. இவர் மறு யோசிப்பே இல்லாம அதுக்கு கையெழுத்து போட்டு வந்துடுறாரு. என் குழந்தைகளுடைய கண்களை தானமா எடுத்துக்கங்கன்னு கையெழுத்து போட்டு வந்துடுறாரு. இப்ப இந்த ஊர்க்காரங்களாம் அவரை சண்டைக்கு போறாங்க. அறிவு இருக்கா உனக்கு? கண்தானம் பண்ணாதான் உனக்கு எடுத்து சொல்றோம், திரும்ப போய் கண்தானத்துக்கு கையெழுத்து போட்டு வந்திருக்க, அறிவு இருக்கா? நம்ம பிள்ளைகளை கொண்டிருக்காங்க, அறிவு இருக்கான்? செல்வராஜ் சொல்றாரு, அப்பா சொல்றாரு, இனிமே இந்த கண்ணால என் பிள்ளைகளை பார்க்க முடியாது, போயிடுச்சுங்க. ஆனா என் பிள்ளைகளுடைய கண்ணு வந்துச்சுன்னா இந்த உலகத்துல லட்சக்கணக்கான கண்ணுல என் பிள்ளையோடைய கண் இருக்கும்ல, அந்த கண்ணுக்கு நான் தான் அப்பான்னு தெரியும்ல, நான் ரோட்ல போகும்போது அந்த கண்ணு என்னைய பார்க்கும்ல, நான் தான் அப்பான்னு தெரியும்ல, அதுக்காகத்தாயா நான் கையெழுத்து போட்டு வந்தேன்னாங்க. ஈவது விளக்கேல். அடுத்தவங்க தானம் செய்யும் போது நம்ம தடுத்துடக்கூடாதுங்க, நம்ம மனம் நோயாகிப்பட்டு போகும். அடுத்தது என்னன்னா, உடையது நமக்காகவே எழுதப்பட்ட ஆத்திச்சுவடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காகவே எழுதப்பட்ட உடையது. நம்ம புதுசா ஒரு வண்டி வாங்கிட்டோம்னா என்ன பண்றோம்? போட்டோவை எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும். ஒரு கார் வாங்கிட்டோம்னா போட்டோவை எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும். புதுசா வீட்டில் ஏதாவது சமையல் பண்ணிட்டோம்னா போட்டோ எடுத்து டுடே மை டிஷ். சரி, கல்யாண நாள் என்ன பண்ணுவோம்? ஐ லவ் மை ஹப்பி ஊருக்கே சொல்லுவோம், புருஷன்ட்ட சொல்ல மாட்டாங்க. கரெக்டா? லவ் மை ஹப்பினா ஹப்பிட்ட தானங்க சொல்லணும். என் வீட்டுக்காரி யூடியூப்பை பார்த்துட்டு என்ன மேடம் மஷ்ரூம் அல்வான்னு ஒன்று பண்ணா, அதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டாங்க. 1000 லைக்கு. நான் லைக் பண்ணலையே, மற்றவெல்லாம் அதை பார்த்தவே, நான் தான் அதை சாப்பிட்டவே, நான் எப்படி லைக்? எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் எடுத்து எங்க வீட்டில் என்ன. கேரளால இப்ப சமீபத்தில் நடந்த சம்பவம். கேரளால ஒருத்தங்க குடும்பத்தோட டூருக்கு போயிருக்காங்க, 3 நாள் டூருக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு தொடச்சி எடுத்திருக்கு. கருணாசன் ஒரு படத்துல போய் மொத்தமா எடுத்துட்டு போவார்ல, வீடே தொடச்சி எடுத்திருக்கு. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு அந்த திருடன்கிட்ட கேட்குறாங்க, எப்படி அவங்க ஊருக்கு போனாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி அவங்க வீட்டை சூஸ் பண்ண திருடுறதுக்கு? அவன் சொன்னா, அந்த வீட்டுக்கார அம்மா தாங்க எல்லாத்தையும் எனக்கு சொன்னாங்க. அந்த வீட்டுக்கார அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஹவுஸ் டூர் ஃபர்ஸ்ட். இந்த போன் அப்படி எடுத்துக்கிறது, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிறதா எங்க வீட்டு பெட்ரூம், இப்போ நாங்க இருக்கிறதா நம்ம வீட்டு கிச்சன், நம்ம வீட்டு ஹால், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க தான் நான் வீட்டு சாவியா வைப்பேன். இது போதாது அவனுக்கு? எங்க ஹோம் டூராரு பரவாயில்ல மேடம், பாத்ரூம் டூர்னு ஒன்று வச்சிருக்கான். பாத்ரூம் டூரை காட்டுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க தான் எங்க வீட்டு பெனாயில வைப்போம், இங்க தான் விளக்கமாத்த வைப்போம். ஏன்டா பாத்ரூம், உன் வீட்டு பாத்ரூம் நான் ஏன்டா பார்க்க போறேன்? பாத்ரூம் டூரு, ஹோம் டூரு. எங்கேயாவது நீங்க டூருக்கு போனா அதை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுறது. இந்த ஸ்டேட்டஸ் போடுறதுன்றது என்ன தெரியுமா சார்? நமக்கு ஒரு வீடு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு. இப்ப குடும்பத்தோட ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம். இந்த குடும்பம் இல்லாதவன் அதை பார்ப்பான்ல, அவனுக்கு ஒரு ஏக்கம் வரத்தானே செய்யுது. ஒரு வீடு இல்லாதவன் அதை பார்க்கறான்ல. நம்ம கார் வாங்கிட்டோன்னு கார் முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோங்க,
கார் இல்லாதவன் அதை பார்க்க தானே செய்யறான் இல்ல. அப்ப ஒருத்தனை கஷ்டப்படுத்தி நம்ம எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? உடையது விளம்பேல். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை ஊருக்கெல்லாம் சொல்லாதீங்கயா. உனக்கு உன் வீட்டுக்காரம்மாவை பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டுக்காரம்மா காதோட போய் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அது ஏன் ஐ லவ் மை ஒய்ஃப்னு ஊருக்கே போடணும்? 90s கிட்ஸுக்குலாம் ஒன்றும் ஒய்ஃப்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பாவம் அவன் அந்த ஸ்டேட்டஸை பார்த்து வாட்ஸ்அப்பை டெலிட் பண்ணிட்டு போயிடுறான். போங்கடா இனிமேல் நான் வாட்ஸ்அப்பில் இல்லைடான்றான். இல்லை எதுக்குங்க ஊருக்கே சொல்லணும்? பிரிட்டிஷ் காலத்தில் ஆப்பிரிக்கன்ஸ் அடிமைப்படுத்துறாங்க. இந்த அடிமைப்படுத்திய சிறுவர்களுக்கு சொல்றாங்க, ஒரு கூடை நிறைய ஆப்பிள் வச்சு, கூடையில் ஒரு 5 ஆப்பிள் வச்சு சொல்றாங்க, யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ ஒரு ஓட்டப்பந்தயம், அந்த சிறுவர்களுக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு 5 ஆப்பிள் கொடுக்கப்படும். இந்த பசங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு 15 பசங்க ஓடுற பசங்க எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டு மெல்லமா நடந்து போய் 15 பேர் ஒன்னா போய் அந்த இடத்த போய் சேர்ந்தாங்க. இப்போ அவர் வெள்ளக்கார தோரா கேட்கிறாரு, ஜெயிச்சவனுக்கு தானே ஆப்பிள், நீ ஏன் ஒன்னா நடந்து போன? அவன் சொன்னான், ஒருவரை கஷ்டப்படுத்தி விட்டு நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நாங்கள் எல்லோருமாக இந்த இடத்தை கடக்கிறோம், இந்த 5 ஆப்பிளை கொடுங்க, நாங்கள் பகிர்ந்துக்கிறோம்னா. உடையது விளம்பேல். அடுத்த வார்த்தை ஐயா அழகா பேசினாங்க, ஊக்கம் அது கைவிடு. இந்த 12th ரிசல்ட் ஒன்றும் வரல, உங்க பயல்கள் தாயா சொல்லிட்டு போறோம், தயவு செஞ்சு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பெரிய பெரிய முடிவு எடுத்துடாதீங்க. நீட்டு போனா ஒரு கேட்டு போனா ஏதோ ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கு, அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கு. நான்லாம் 12th வாங்கின மார்க்கை வெளியே சொன்னோம்னா நீங்க அடுத்த புத்தகத்துக்குள்ள கூப்பிடவே மாட்டீங்க. கரெக்டா? எங்க அப்பாலாம் கொண்டாடினாரு, பாஸ் ஆகிக்காடா நீ அப்படின்னு. இல்ல சரி, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பெரிய பெரிய முடிவு எடுத்துடக்கூடாதுங்க. அனுரிமா சின்ஹான்னு ஒருத்தங்க கூடைப்பந்து வீராங்கனை, ட்ரெயின்ல போறாங்க, போலீஸ்ல செலக்ட் ஆனவங்க. செயின் பறிக்கிறதுக்காக ஒருத்தன் வர்றான், செயினை பறிக்கிறான், அவனோட சண்டை போடுறாங்க. அவன் போய் ஒரு 4 பேரை கூட்டிட்டு வர்றான், பெரிய போராட்டம். அனுரிமா சின்ஹாவை ட்ரெயின்லேருந்து ஓடுற ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டாங்க. அவங்க நேரமா இல்லை இந்த இயற்கையினுடைய சாபமான்னு தெரியல, அவங்க கீழே விழுந்த நேரம் இன்னொரு ட்ரெயின் வந்து அவங்க காலை ஏற்றிட்டு போயிடுச்சு சார். கூடைப்பந்து வீராங்கனை போலீஸ்ல செலக்ட் ஆனவங்க காலை இழந்துட்டாங்க. 6 மாசம் 8 மாசம் போராட்டத்துக்கு பின்புதான் அவங்க உயிர் காப்பாற்றப்படுகிறது, காலை காப்பாற்ற முடியல. இப்போ அந்த கோச் வந்து கேட்கிறாரு, கோச் ஆறுதல் சொல்றதுக்காக வர்றாங்க. அனுரிமா சின்ஹா கோச் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க, கோச் நீங்க தான் என்னை பேஸ்கெட் பால் வீரர் ஆக்குனீங்க, நீங்க தான் என்ன போலீஸ்ல செலக்ட் ஆகிறதுக்கு எல்லாமே உதவி பண்ணீங்க, எனக்கு ஒரு வேண்டுகோள். என்ன? எவரெஸ்ட் சிகரம் ஏறுவோமா கோச்னு கேட்கிறாங்க. ஒரு கால் தாங்க, ஒரே ஒரு கால் தான். எவரெஸ்ட் சிகரம் ஏறுவோமா? அந்த கோச் விளவெழுத்து போறாரு. இந்த கேள்விக்காகவே அனுரிமா சின்ஹாக்கு பயிற்சி கொடுக்கிறார். செயற்கை கால் பொருத்தி உலகத்திலேயே முதலாக செயற்கை கால் பொருத்தி எவரெஸ்ட் சிகரம் ஏறிய பெண்மணி அனுரிமா சின்ஹான்னு சாதனை படுத்தாங்க. நம்மளால முடியுமா? சமீபத்தில் சிங்கப்பூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன். என் பக்கத்தில் ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்தாங்க. உடனே நம்ம என்ன யோசிப்போம்? அந்த பொண்ணுக்கு சீட் பெல்ட் மாட்ட தெரியாது, நம்ம தான் சொல்லி இப்படிலாம் யோசிப்போம்ல. அந்த பொண்ணு அசால்ட்டா வந்து உட்காந்தாங்க, சீட் பெல்ட்டை மாட்டினாங்க. கொஞ்சம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனோடனே ஒரு லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. நான் உடனே கேட்டேன், நீங்கள் யாருமா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். சிங்கப்பூரில் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி பேர் சொல்லி அதில் ஒர்க் பண்ணுறேன்னாங்க. தமிழ்ச்செல்வின்னு அந்த பொண்ணோட பேர். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். தேனி மாவட்டத்தில் அவங்க அப்பா புண்ணாக்கு வியாபாரம் பண்ணுறாரு. உங்கள் அப்பா தான் உனக்கு இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு ரோல் மாடலான்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னா, அண்ணே இல்லைண்ணே, என் ஃப்ரெண்டு வள்ளி தானே எனக்கு ரோல் மாடல்னா. வள்ளி எப்படிப்பான்னு. நானும் வள்ளியும் ஒன்னாப்புலேருந்து, அந்த பொண்ணோட பாஷை இது, ஒன்னாப்புலேருந்து ஒன்னா படித்தோன்னே 11ஆப்பு படிக்கிறப்ப நாங்கள் தெரு வழியாக போகிறப்ப எங்கள் ஊருக்கார பயல்கள்லாம் எங்களை தொந்தரவு பண்ணுவாங்கண்ணே, கையை பிடிச்சி இழுப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க. நாங்கள் போய் எங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் சொன்னோம். எங்கள் அப்பா அம்மாலாம் இதுக்காகத்தான் உன்னை ஸ்கூலுக்கு போவேனான்னு சொன்னோம், இதுக்காகத்தான் உன்னை வெளியே போவேனான்னு சொன்னோம், பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டு நாங்கள் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கோம், இதுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னோம்னு சொல்லி வள்ளியை ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. வள்ளி என்ன பண்ணா, ஊர்க்காரங்கெல்லாம் கூப்பிட்டு நியாயம் கேட்டா. ஆனால் ஊர்க்காரங்க எல்லாரும் பொம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ளே இருந்தா, பையன் வீட்டுக்குள்ளே வந்தா கையை பிடிச்சி இழுத்தான், நீ வெளியே வர கண்டு தானே கையை பிடிச்சி இழுத்தான்னு ஊர்க்காரங்களும் பசங்களுக்கு தானே சொன்னாங்க. அந்த பசங்களை எதிர்க்கவும் முடியாம, அவங்களோட போராடவும் முடியாம, பெற்றோர்கள்ட்ட நியாயமும் கிடைக்காம, ஸ்கூலுக்கும் போக முடியாம, படிக்கிற ஆசையை நிறைவேற்றவும் முடியாம வள்ளி பூச்சி மருந்தை குடிச்சிட்டானே. அந்த பொண்ணு சொன்னாங்க, பூச்சி மருந்தை குடிச்சிட்டானே. அவ இறப்புக்கு, அந்த இறப்பு தருணத்துல எங்க ஸ்கூல்ல எல்லாரும் வந்தாங்கண்ணே. எங்க ஹெட் மாஸ்டர் வள்ளியை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கண்ணே, அந்த உடலை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுதாங்க, எல்லாரும் கதறி அழுதாங்க. நான் மட்டும் அழவே இல்லைண்ணே, நான் மட்டும் அளவே இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு சாவானே தீர்வு,
வள்ளிக்கு சேர்த்து நான் படிச்சேனே. இந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, வள்ளிக்கு சேர்த்து நான் படிச்சேனே. 12th மாவட்ட அளவுல முதல் மாணவியாக வந்தேனே. 12th எங்க அப்பாட்ட போய் அவங்களுக்கு டோர் 2 காலேஜ், மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. எங்க அப்பா என்னை படிக்க அனுப்ப மாட்டேன்னாரு, தேனிலேருந்து மதுரைக்கு படிக்க அனுப்ப மாட்டேன்னாரு. நான் எங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களையும் கூட்டு போய் நான் படிச்சே தீருவேன்னு போராடி அந்த டோர் 2 காலேஜில் மதுரையில் இருக்கக்கூடிய பெரிய பொறியியல் கல்லூரியில் போய் சேர்ந்தாங்க. இன்னைக்கு சிங்கப்பூர்ல மாசம் 3.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய பெண்ணாக தமிழ்ச்செல்வி உயர்ந்திருக்காங்க. அது பெரிய விஷயம் கிடையாது, இது வெற்றி கிடையாது. இந்த தமிழ்ச்செல்வி சொன்னதுதான் விஷயம். அண்ணே, இந்த சம்பவம் முடிஞ்சு 8 வருஷம் ஆச்சு, நான் வேலைக்கு சேர்ந்து 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்துல தமிழ்ச்செல்வி மாதிரி என் பிள்ளையும் படிச்சு வந்துடணும்னு எங்க கிராமத்துல 6 பெண் பிள்ளைகள் பொறியியல் படிச்சு பொறியாளராக மாறி இருக்காங்க, இன்ஜினியரா மாறி இருக்காங்க. அதுதானே என் வாழ்க்கையினுடைய வெற்றினாங்க. ஊக்கம் அது கைவிடு, ஊக்கம் அது கைவிடு. ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்து என்ன பண்ணா, என் எழுத்து இகழேல். நான் படிக்கலைனாலும் பரவாயில்லையா, படிக்கிறவனை கிண்டல் பண்ணாதையான்னு. எனக்கெல்லாம் எங்க ஸ்கூல்ல திருவள்ளுவர் தான் பேர் வச்சிருந்தாங்க, பட்ட பேர் வைப்பானுங்கல்ல. ஏண்டா எல்லாத்தையும் எப்ப பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருப்பியாடா, திருவள்ளுவர் தான். நம்ம ஆளு படிக்கவும் மாட்டான், படிக்கிறவனை கிண்டல் வேற அடிப்பான். சார் ஜெயமோகன் ஒரு மேடையில் பேசுறாரு. பேசும்போது கீழிருந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கேட்டான், இலக்கியம்ன்றீங்க, லிட்ரேச்சர்ன்றீங்க, புத்தகம்ன்றீங்க, இலக்கியம் சோறு போடுமான்னா. இலக்கியம் சோறு போடுமான். ஜெயமோகன் அவர்களுடைய பதில், இலக்கியம் சோறு போடுமா என்று எனக்கு தெரியாது, ஆனால் சோற்றால் மட்டும் நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடம் உனக்குள் இருக்குமே, ஆனால் அது இலக்கியத்தால் மட்டுமே நிரப்ப முடியும். ஆபிரகாம் லிங்கன் பேசும்போது ஒருத்தர் கேட்காரு இதே மாதிரி, ஏன் சார் புத்தகம் படிச்சா லிட்ரேச்சர் படிச்சா துட்டு வருமா, காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னார். லிங்கனுடைய பதில், நீ புத்தகம் படித்தால் காசு சம்பாதிக்க முடியுமா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் காசு சம்பாதித்த பின்பு எப்படி வாழ வேண்டும் என்பதை புத்தகம் தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும். என் எழுத்து இகழேல். அடுத்தது என்ன பண்ணா, ஏற்பது இகழ்ச்சி. இன்னைக்கு சார் ஒரு என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு பெரிய லைப்ரரி வச்சிருப்பார், அவரும் பெரிய பேச்சாளர், வீட்டில் ஒரு பெரிய லைப்ரரி வச்சிருப்பார். அவர் சொன்னாரு, ராமே என்கிட்ட யாராவது புத்தகம் வந்து படிச்சுட்டு தரேன்னு கேட்டா கொடுக்க மாட்டேன் ராமன்னாரு. ஏன்னே அப்படின்னே, இந்த புத்தகம் பூரா அப்படி வாங்கினதே அப்படின்னாரு. எதையாவது ஒண்ணு எவன்ட்டையாவது கிடைக்குமானே பாதி பேர் சுத்துறாங்க. சில பேர்லாம் கோயிலுக்கு போனா கடவுளுக்கு பயமா இருக்கு, ஒரு லிஸ்டே எடுத்துட்டு போறான், வீடு வேணும் காரு வேணும்ட்டு. கடவுள் பயப்படுறாரு. எந்த வேண்டுதலுமின்றி எந்த நினைப்புமின்றி வரக்கூடிய பக்தனை பார்க்கும்போது கடவுள் விடும் பெருமூச்சு கோயிலை நிரப்புகிறது. பின்பு கடவுள் தனக்குள் சொல்லிக் கொள்கிறார், இவன் ரொம்ப நல்லவன்டான்னு சொல்லிக்குவாராம். ஏற்பது இகழ்ச்சி. இதை கூடு அதை கூடு மனிதர்கள்ட்ட இருந்து இல்லாம அடுத்து ரொம்ப அழகா வச்சாங்க. நான் வேகமா போறேன் காலத்தின் கட்டாயம் கருதி. ஐயமிட்டு சாப்பிட்றப்ப எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுங்க பாண்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு, அது எப்படி சார் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட முடியும்? நபிகள் நாயகம் ஐயா சொன்னார், எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ சாப்பிட முடியாதுப்பா, ஆனா நீ வீட்டில் சமைக்கிறீங்கல்ல, இந்த சமையலினுடைய வாசம் எவ்வளவு தூரத்திற்கு செல்லுமோ அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய மக்களில் யாரேனும் பசியோடு இருந்தால் அவர்களுக்கு உணவளித்துட்டு உண்ணு பாடினார். ஐயமிட்டு உண். எல்லாருக்கும் பசி வந்துருச்சோ, பரவாயில்ல பேசலாம்ல. சிறப்பு. வடலூர்ல யார் இருந்தாங்க? பெரியமாவா? அதுவும் இருக்கலாம்ல. நான் பொதுவாக வள்ளலார் எங்க இருந்தாருன்னு கேட்டிருக்கணும். கரெக்டா? வள்ளலார் 2 விஷயம் வச்சாருங்க மெயினா. என்ன வச்சாரு? அணையா அடுப்பு, அணையா விளக்கு. என்ன தெரியுமா அர்த்தம்? ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அணையா அடுப்பு இருக்கு, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அணையா விளக்கு இருக்கு. அணையா விளக்கு, ஆன்ம சுரூபமான அணையா விளக்கு, ஒரு இறைத்தன்மை உள்ள இருக்கு. இந்த இறைத்தன்மையை அடைவதற்கு என்னப்பா பண்ணணும்னா, ஒவ்வொருத்தர் வயிற்றில் இருக்கக்கூடிய அணையா அடுப்பு என்னப்பான்னா, அந்த அணையா அடுப்பு பசி என்னும் பெருந்தீய இந்த இறைவன் வயிற்றுல வச்சு அடைச்சு அனுப்பிட்டான்ல, ஒவ்வொருத்தரினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அணையா அடுப்பை நீங்கள் அணைக்கும் போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அணையா விளக்கு பிரகாசமாக எரிய தொடங்குகிறதுன்றத வள்ளலார் 2 கான்செப்ட்ல கொடுத்துட்டு போனார். இப்ப நம்ம சம்பாதிக்கிறோம்ல பணம், இந்த பணத்தை எங்க போட்டலாம்? சேர்த்து வைக்கலாம். எங்க போட்டு சேர்த்து வைக்கலாம்? எங்க வைக்கலாம்? பேங்க்ல. கரெக்டா? பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா வேற என்ன பண்ணலாம்? இடம் வாங்கலாம். கரெக்ட். ஆனா அந்த இடம் நமக்கு வரலைன்னா பையனுக்கு இல்ல, இந்த காசை எங்க சேர்த்து வைக்கலாம்? தங்கமா வாங்கி வைக்கலாம். திருடு போயிடுச்சுன்னா இந்த காசை எங்கெங்க சேர்த்து வைக்கலான்னு கேட்கும்போது திருவள்ளுவர் தான் சொன்னாரு, டே நீ சம்பாதிச்ச காசை 7 ஜென்மத்துக்கும் எடுத்துட்டு போக முடியும்,
செத்ததுக்கு அப்புறம் காசு எடுத்துட்டு போக முடியுமா? ஆனா எடுத்துட்டு போக முடியும்னாரு வள்ளுவர். எப்படி பாடினா, அற்றார் அழிபசி தீர்த்தார் அஃதொருவருக்கு பெற்றார் பொருள்வை புலி. என்ன தெரியுமா அர்த்தம்? சம்பாதிச்ச பணத்தை பசிச்சவனுடைய வயிற்றுல கொண்டு போய் வச்சிருப்பா, அந்த பணம் உனக்கு 7 ஜென்மத்துக்கும் கூட வரும் பாண்டார். பசிச்சவனுக்கு கூட வயிற்றுல. கோயம்புத்தூர்ல கமலாத்தாள்னு ஒரு பாட்டி 2 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க. அந்த பாட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பார்த்தப்ப சொன்னேன், ஏன் பாட்டி எப்படி பாட்டி 2 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறீங்கன்னு. அந்த பாட்டி சொன்னாங்க, அதை கூட சில பேர் கொடுக்க மாட்டான்ப்பா, அதை கூட சில பேர் ஏமாத்திட்டு போயிடுவாங்கப்பா. அப்ப நீ என்ன பாட்டி நினைப்பீங்க அப்படின்னு. அந்த பாட்டி சொன்னாங்க ஒரு பொன்னான வார்த்தை, எழுதி வச்சுக்கணும். பாட்டி சொன்னாங்க, தம்பி காசு கொடுத்தா அதை லாப கணக்கில் எழுதிப்பேன், கொடுக்காட்டி புண்ணிய கணக்கில் எழுதிப்பேன் தம்பி. நாங்கள் ஐயமிட்டு உண், நம்ம சாப்பிட்றப்ப கொடுத்துட்டு சாப்பிடணும். அடுத்து என்ன பண்ணா, ஒப்புரவு ஒப்புரவு தூக்கம் வந்துருச்சா, ஒப்புரவு ஒழுகு. இந்த உலகத்தை நாம மாற்ற முடியாது, உலகத்துக்கு ஏத்தாப்புல நாம மாறிக்கலாம்ல. கரெக்டா? நடந்து போறோம், முள்ளா இருக்கு, என்ன பண்ணுவோம்? சுத்தி முள்ள அழிச்சு ரோடு போடுறது ஒருத்தர், உலகத்தை தனக்கு ஏத்தாப்புல மாத்துறது. இன்னொருத்தர் என்னப்பா பண்ணுவாங்கன்னா செருப்பு போட்டு நடக்கிறது அறிவு, இல்லையா? ஒப்புரவு ஒழுகு. உலகத்துக்கு ஏற்றாற் போல் நாம் மாறிக்கொள்வது. மனதை அதுக்கு ஏத்தாப்புல வச்சுக்கணும். நம்ம மனம் என்ன தெரியுமா பண்ணும்? இந்த உலகமே எனக்கு ஏத்தாப்புல மாறணும்பான்னு நினைக்கிறோம்ல. காலையில பரபரப்பா போறப்ப சிக்னல் போட்டா கோவம் வருதா? நான் போறப்பதான் இவன் சிக்னல் போட்டு தொலைவானுங்க, கோவம் வருதா? உலகம் நமக்கு ஏத்தாப்புல மாறாது, நாம தான் உலகத்துக்கு ஏத்தாப்புல மாறணும். கரெக்டா? 9:30 மணிக்கு வீட்டுக்கு போலான்னு நினைச்சா இந்த ராமகிருஷ்ணன் 9:30க்கு தான் பேசவே ஆரம்பிக்கிறான். நான் எப்ப வீட்டுக்கு போறது, எப்ப சாப்பிடுறதுன்ற ஒரு கோவம் வருதா? ஆனாலும் நான் விட மாட்டேன், எழுதிட்டு வந்த பாயிண்ட பேசி முடிக்காம நான் போக மாட்டேன். என்னமா சந்தோஷமா கைதட்டுறாங்க. அக்கா நான் போற இடத்துக்குள்ள நீ வந்திருக்கா, எந்தெந்த நிகழ்ச்சிக்கு போறேன்னா உனக்கு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம், 3000 ரூபாய் பேட்டா. என்ன சந்தோஷமா கைதட்டுறேங்க அக்கா. இப்படி உற்சாகமா இருக்கிறவங்க கேட்டாக்க நைட்டு பூரா நான் பேசுவேங்க. ஒப்புரவு உலகத்துக்கு ஏற்றாற் போல் தன்னை மாற்றிக்கொள்வது. அடுத்து என்னப்பான்னா ஓதுவது ஒளியேல். படிக்கிறத விட்டுறாதீங்க. ஏன்பா படிக்கிறத விடக்கூடாதுன்னாங்க. ஒரு பறவையோடு 10 நாள் பழகி நம்ம பறவையா மாறிட முடியாது. ஒரு மலையோட 10 நாள் பழகி மலையா மாறிட முடியாது. ஒரு தண்ணீரோட 10 நாள் பழகி தண்ணீரை. ஆனா நீங்க ஒரு புத்தகத்தோடு ஒரு 10 நாள் பழகி பாருங்களேன். பொன்னியின் செல்வன் படிக்கிறப்பங்க இந்த குந்தவை எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா? இந்த பூங்குழலி என்ன அழகா இருப்பாங்க தெரியுமா? அலைக்கடல் தான் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன்னு சொல்லக்கூடிய பூங்குழலியை பார்க்கும்போது அந்த பொன்னியின் செல்வனாவே நாங்க மாறி இருந்தோம். வந்தியத்தேவன் அத்தனை அழகு. அதை திரைப்படத்துல பார்க்கும்போது நான் நினைச்ச பூங்குழலி அங்க வரல, நான் நினைச்ச வந்தியத்தேவன் அங்க வரல, நான் நினைச்ச அருண்மொழிவர்மன் அங்க வரல. ஆனா இந்த புத்தகத்தை படிக்கும்போது நாமளே அந்த பொன்னியின் செல்வனா மாறிடுறோம்ல, அப்படியே அந்த புத்தகத்துக்குள்ள கரைஞ்சு போயிடுறோம்ல, அப்படியே நம்ம அந்த புத்தகமாகவே மாறிடுறோம்ல. சார் ஒரு சினிமா நடிகனுக்கு ரசிகனா இருக்கிறவன் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறான், அதே மாதிரி களைச்சு விடுறான். கரெக்டா? என் பையன்ட்ட ஹோம்ஒர்க் செஞ்சுட்டியாடான்னா செஞ்சிருவேன்றான். இவன் ஹோம்ஒர்க் செஞ்சிருவேன்றானா இல்ல நம்மளை செஞ்சிருவேன்றானான்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப இது பாதிக்குது இல்ல. அப்படி புத்தகம் என்னப்பா பண்ணும்னா நம்மை புத்தகமாகவே மாற்றக்கூடிய தன்மை. ஏன்பா புத்தகம் படிக்கணும்னா, ஏன்பா ஓதுவது ஒளியல்னு அவ்வை சொன்னாங்கன்னா, இப்ப மற்றவர்களுக்கும் நமக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ஒரு பறவை போய் மரத்துல உட்காருது, சரியா? எல்லா பறவைகளும் மரத்துல போய் உட்காருது. புத்தகம் படிக்கக்கூடிய இந்த பறவைகளுக்கு மட்டும்தான் சிறகுகள் முளைக்குது. மரம் கீழே விழுந்தாலும் கூட இந்த சிறகுகள் முளைத்த பறவை கவலைப்படுவதில்லை. தனது சிறகுகளை விரைத்து இந்த உலகம் பூரா பறப்பாங்க. நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேலைக்கு போறோமா, அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் மரம், நாம தான் பறவை. படிக்காதவர்களுக்கு அல்லது புத்தக வாசிப்பு இல்லாதவர்களுக்கு, புத்தக வாசிப்பு பழக்கம் இல்லாதவர்களுக்கு, இந்த உலகத்தை பற்றிய அறிவு இல்லாதவர்களுக்கு சிறகு முளைக்காது. அவங்க அந்த மரத்தை நம்பியே இருக்கணும், இந்த மரத்தை இறுக்கி பிடிச்சுக்கணும். ஒருவேளை இந்த மரம் கீழே விழுந்து விட்டால், ஒருவேளை அந்த வேலை போய்விட்டால் அந்த மரத்தோடு சேர்ந்து அவர்களும் அழிந்து போவார்கள். ஆனால் வாசிப்பு பழக்கம் இருப்பவர்களுக்கு, இந்த சிறகு முளைத்தவர்களுக்கு ஒருபோதும் அழிவு என்பது எந்த காலத்திலும் வந்து விடாது. அவன் உலகத்தை அளக்க பிறந்தவன், சிறகை விரித்து பறக்க பிறந்தவன்றதுனால அவ்வை சொல்லிட்டு போனாங்க ஓதுவது ஒளியல். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சாயா, அவ்வியம் பேசேன். அடுத்தவனை பத்தி புரடி பேசுறதே நமக்கு ஒரு பெரிய விஷயம் வச்சிருக்காங்க. மனநோயினுடைய முக்கிய காரணம் அதுதான். சார் ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டார்.
அந்த மியூசிக் டைரக்டரும் அந்த ஒய்ஃபும் டைவர்ஸ் முடிச்சுட்டு ஒரே கார்ல போறாங்க. இது நடந்து போகுது. இது நமக்கு என்ன வந்துச்சு? இதை உட்காந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு. முக்கியமானது ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபோனில். முக்கியமானதை படிச்சுக்கிட்டு இருக்கோம், நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் புத்தக திருவிழாக்கு. அப்போ ஒரு பாப்பப் வருது, இந்த நடிகை செய்த காரியத்தை பாருங்கள். நமக்கு திருவாசகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், திருவாசகத்திலேருந்து நடிகைக்கு போயிடுச்சு. மாணிக்க வாசகர் அப்புறம் படிப்போம்ப்பா, இந்த நடிகை என்னதான் செஞ்சிருக்காங்கன்ட்டு போறோம்ல. அது என்ன பண்ணுது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகை எல்லோரோடும் உட்காந்து அமர்ந்து டீ குடித்தார்கள். நாங்கெல்லாம் விசத்தையா குடிக்கிறோம்? எல்லாரும் தானே டீ குடிக்கிறோம். எவனோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணுனானா நம்ம அதை உட்காந்து பெருசா பேசிட்டு இருக்கோம்ல சார். அடுத்தவர்கள், ஒரு ராஜா, அவருக்கு என்ன ஆசைன்னா அவர் கையால சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். ஒரு 15 சாதுக்களுக்கு சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்டார். 15 சாதுக்களுக்கு சாப்பாடு போடணும்னு ஒரு ராஜா ஆசைப்பட்டார். அவர் என்ன பண்ணாரு, சமைச்சு இந்த சாப்பாடை தூக்கிட்டு போனார். அவரும் சமயக்காரருமா இந்த அண்டாவை தூக்கிட்டு போனாங்க. இந்த சமைச்ச இடம் ஒரு பக்கம், சாப்பிடக்கூடிய அந்த கூடம் ஒரு பக்கம். இப்படி 2 பேரும் தூக்கிட்டு போனாங்களா, மேலிருந்து ஒரு கழுகு பறந்துச்சு. நல்லா கேட்டுக்கங்க. இந்த கழுகுடைய காலில் ஒரு பாம்பு இருந்துச்சு. இந்த பாம்பு வாயிலிருந்து விஷம் அந்த சாப்பாட்டில் விழுந்துருச்சு. இந்த விஷம் விழுந்தது யாருக்குமே தெரியாது. இந்த சாப்பாடை எடுத்துட்டு போய் அந்த 15 பேருக்கும் சாப்பாடு போட்டாங்க. இதை சாப்பிட்ட 15 பேரும் செத்து போயிட்டாங்க. இப்ப யமன்ட்ட போய் சித்திரகுப்தன் கேட்கிறாரு, இந்த 15 பேர் இறந்து போயிட்டாங்களே, இந்த பாவ கணக்கை நான் யார் பேர்ல எழுத? சமைச்ச ராஜா பேர்ல எழுதவா, தூக்கிட்டு வந்த சமயக்காரன் பேர்ல எழுதவா, கழுகு பேர்ல எழுதவா, பாம்பு பேர்ல எழுதவா, யார் பேர்ல இந்த பாவ கணக்கை எழுத? யமன் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இதுக்கு என்னன்னு தீர்ப்பு சொல்றது? வெயிட் பண்ணு, நான் சொல்றேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் சொல்றேன்ட்டார். இப்போ இந்த ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவர் போய் குருமார்கள்ட்ட எல்லாம் கேட்டார், நான் என்ன பண்ணணும், இந்த பாவத்துக்கு பரிகாரமா என்ன பண்ணணும்? அவங்க சொன்னாங்க, நீ 24 மணி நேரம் அன்னச்சத்திரம் ஓபன் பண்ணிடு. எப்பயுமே அன்னச்சத்திரம் ஓபன் பண்ணி யார் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு அன்னச்சத்திரம், நாடு முழுக்க அன்னச்சத்திரம் திறந்துருப்பான்ட்டாங்க. இப்போ அவரும் சொன்ன மாதிரி நாடு முழுக்க அன்னச்சத்திரம் திறந்துட்டார். 6 மாசம் ஆச்சு. இந்த நாட்டுக்கு சாப்பிடணுன்றதுக்காக ஒரு 4 சாதுக்கள் வெளியூர்லேருந்து வந்தாங்க. நாட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு சின்னதா ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு கிழவி உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்துச்சு. நல்லா கேட்டுங்க, கிழவி உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்துச்சு. இந்த 4 பேர் உள்ள வந்தவங்க கேட்டாங்க, ஏன் பாட்டி, இந்த ராஜா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாராமே, இலவசமா சாப்பாடு போடுறாமே, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, இந்த இலவசமா சாப்பாடு போடுறாருல ராஜா, அந்த அன்னச்சத்திரம் கூட எங்க இருக்கு? இந்த கிழவி பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே சொல்லிச்சு, ராஜாலாம் நல்லாத்தான் சாப்பாடு போடுவாராம், ஆனா அதை சாப்பிட்டு அத்தனை பேரும் செத்து போயிடுவாங்களாம், பார்த்துக்க. இப்போ இந்த யமன் சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு. அந்த பாவ கணக்கை யார் பேர்ல எழுதணும்னு கேட்டேன்ல, அந்த கிழவி பேர்ல எழுது, அந்த கிழவி பேர்ல எழுது. அடுத்தவர்கள் விஷயத்தில் நாம் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து அதை பற்றிய கருத்துக்களை நாம் சொல்லும் போது அடுத்தவர்களின் பாவங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம்னு அர்த்தம். தேவையில்லாமல் நமக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தை பற்றி பேசும்போது அவ்வியம் பேசேல், கடைசியா என்ன பண்ணா அக்கஞ்சுருக்கேல். நம்முடைய லாபத்துக்காக தர்மத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க பாடினா. தர்மத்தை விட்டுட்டு நம்மளுடைய வியாபாரத்துக்காக தர்மத்தை, ஒரு ஒட்டக வியாபாரி அவர் ஒருத்தருக்கு ஒட்டகத்தை விற்கிறார். வித்தவர் வீட்டில் வந்து அந்த சேனையை திறந்து பார்க்கிறாரு, அதுல 9 நவரத்ன கற்கள் இருக்கு. 9 நவரத்ன கற்கள். இவர் அப்படியே எடுத்துட்டு போய் வித்தவன்ட்ட கொடுக்க போறாருல, கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இது அல்லாஹ் உனக்கு கொடுத்தது, இறைவன் உனக்கு கொடுத்தது, நீ வச்சுக்கன்றாங்க. இதுக்கும் சேர்த்துதான் நீ காசு கொடுத்துருக்க, நீ இதை வச்சுக்கன். அவர் சொல்றாரு, இல்ல நான் கொடுப்பேன், அதை ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு வந்திருக்கே தவிர இது அவர் வித்தது கிடையாது, இது அந்த ஒட்டகத்தினுடைய சேனையோட இணைஞ்சு வந்தது, இது ஏன் பொருள் கிடையாதுன்னு போய் அந்த ஒட்டகம் வித்தவரை போய் நேர்ல பார்த்து, ஐயா உங்க ஒட்டகத்தோடைய சேனையை கலட்டினேன், உள்ளர இந்த நவரத்ன கற்கள் இருந்தது, இது உங்களுடையதுன்னு கொடுத்தாரு. இப்போ அந்த ஐயா அழுதுகிட்டே சொன்னாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருந்தேன், காசு இல்லாம தான் இந்த ஒட்டகத்தை வித்தேன், என் பொண்ணு கல்யாணத்துக்காக இந்த நவரத்னத்தை சேர்த்து வச்சேன், அது இல்லைன்னு காலையில இருந்து கிட்டத்தட்ட தற்கொலையே பண்ணிக்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டேன், அல்லாவா வந்து நீ என்னை காப்பாத்தினப்பான்னு இவரை அரவணைச்சுக்கிட்டு அதுல இருந்து 2 கல் எடுத்து இவர் கையில நீட்டினார். இப்ப இந்த இவர் வாங்கினவர் சொன்னாரு, நீங்க எந்த கல்லும் கொடுக்க வேணாம், நான் ஏற்கனவே 2 கல்லை எடுத்துட்டு தான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னாரு. ஏற்கனவே 2 கல் எடுத்துக்கிட்டீங்களா? என்ன கல்லுன்னாங்க. நேர்மை, நாணயம் என்கிற சுய ஒழுக்கம் என்கிற 2 கற்களை நான் எடுத்துக்கொண்டுதான் நான் உங்களிடம் கொடுத்தேன், அது இந்த நவரத்தனங்களை விட மேலானது. நம்மளுடைய வியாபாரத்திற்காக அல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்காக
நியாயத்தை உற்றாதீங்கப்பான்னு சொல்லக்கூடிய இந்த 13 வாசகங்களும் நம் மனதை சரி செய்யக்கூடிய இந்த பாட்டி கொடுத்த வைத்தியம். இத்தனை நாள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாங்க. தவறு செய்பவன் மூடன், ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் முட்டாள், தவறே செய்யாதவன் மரக்கட்டை, தவறு செய்து அதை திருத்திக் கொண்டு வாழ்பவன்தான் மனிதன். மனமே மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. இந்த